நம்ம லாஸ்ட்டு கிளாஸ் முடித்தது 4th டே இல்லையா? அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 or 3 வீக்ஸ் ஆயிடுச்சா? 2 வீக்ஸ் ஆயிடுச்சா? 2 வீக்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக கேப் விட்டு இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க. இப்போது அதே மாதிரி அந்த வண்டி நம்ம பெட்ரோல் வண்டி ஓட்டியிருந்தது, இப்போ நம்ம டீசல் வண்டி. இது வந்து கொஞ்சம் பவரும் அதிகம், ரெண்டாவது ஹார்ஸ் பவரும் அதிகம். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீட்டை கரெக்டான பொசிஷனில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இங்கே பிடிங்க. இந்த ஓரம் கால் வச்சுங்க, அதே மாதிரி அந்த ஓரம் கால் வச்சுங்க. உங்களால் ஃபுல்லாக மெரிக்க முடியுதா? ஓகே. இப்போ அந்த வலது கால் பிரேக்கு ஆக்சிலேட்டர், பிரேக்குக்கு நேராக வச்சுட்டு ஜஸ்ட் ஆக்சிலேட்டரில் காலை சாய்ச்சா போதும். இந்த மாதிரி இப்போ உங்கள் ஸ்டேரிங்கில் கை வச்சுங்க, பெல்ட்டை மாட்டிட்டு கொஞ்சம் விட்டு எடு, விட்டு இப்போ எடு. லாக் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணால் போதும். ஓகே. இப்போ நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, நீங்களே மெதுவாக ஆப்ரேட் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக செய்யுங்க, அவசரம் இல்லாமல். ஓகே. அது தேர்டு ஆல்ரெடி நியூட்ரலில் தான் இருக்குது. எப்போவுமே நியூட்ரல் பார்த்தீங்கன்னா தேர்டுக்கு நேராக தான் நிற்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும்னா எல் ஷேப்பில் போடுங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் எப்படி ரிலீஸ் பண்ணோன்னா லிஃப்ட்டை தூக்கி பட்டனை அழுத்துங்க. எப்போவுமே பட்டனை அழுத்திட்டிங்கன்னா லாக் உடைஞ்சிரும். ஒரு நிமிஷம் இருங்க, கையெடுங்க. இந்த பட்டன் வந்து இப்போ லாக்கில் இருக்குது. இந்த பட்டனை ஃப்ரீ பண்ணுறதுக்கு லைட்டாக லிஃப்ட்டை தூக்கி பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ அந்த பட்டன் பாருங்கள் ஃப்ரீயாக போகும், ரிலீஸ் ஈஸியாக ஆகிடும். ஓகே. அதுக்கப்புறம் மூவிங் பாயிண்ட். ஆக்சிலேட்டர் சடனாக தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் அந்த கிளச் கண்ட்ரோலில் வண்டி மூவ் பண்ணுங்க. கொஞ்சம் ரைட் தாராளமாக எடுத்துங்க. ஓகே. தாராளமாக ஆஃப் டர்ன் எடுங்க, ஏன்னா இங்கே லெஃப்டில் வண்டி இருக்குது. அந்த ஆர்ச் வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஸ்டடி. அவ்வளோதான். இப்போ அடுத்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வண்டியோட முகத்தை நம்ம பாதி ரோட்டில் நேராக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஃபினிஷ். ரைட், கோ. நிறைய பேர் என்ன தப்பாக நினச்சிக்கிறோன்னா, கற்றுக்கிட்டா கேப் விட்டால் மறந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். மறந்துடாது, ஆப்ரேட்டிங் ஞாபகம் வரும். நமக்கு எது பயம் வரும்னா டிராஃபிக்கை பார்த்தா பயம் வரும். அதை நம்ம கண்டினியூஷன்லேயே இருந்தோம்னா அதை ஃபேஸ் பண்ணுற தைரியம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கேப் விடுறதுனால தான் உங்களுக்கு அந்த தைரியம் வந்து குறைஞ்சிருக்கு. மற்றபடி ஆப்ரேட்டிங் எப்போவுமே மறக்காது. ஒரு முறை ஆப்ரேட் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த டிரைவிங், அதாவது வண்டி ஓட்டுறதை மறக்கவே மறக்காது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். நெக்ஸ்ட். எனக்கு அந்த கிளச்சோட டைமிங் மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. வேகத்தை குறைச்சிடுறீங்க, ஆனால் கிளச்சை அழுத்துறதுக்கு லேட் ஆகிடுது. அது கொஞ்சம் நல்லா டீப்பாக கவனிங்க. ஹாரன் யூஸ் பண்ணிட்டு போகலாம். அவர் நேராக போகிறாரா, நம்ம ட்ராக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹார்ன் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ரைட், கோ ஸ்பீட். அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. சூப்பர். எனக்கு அதாவது இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, இதுதான் இந்த ஐடியா. எந்தெந்த இடத்துல என்ன பண்ணணும், யார் என்ன செய்கிறாங்க, நம்ம எப்படி அங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும், அவங்களை எப்படி சமாளித்து நம்ம போகணும். இந்த டிராஃபிக்கில் இது வந்தாதான். இது வரணும்னா இந்த 5 ஆப்ரேட்டிங்கும் மனப்பாடமாக இருக்கணும். இதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதை நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸ்லோ, தேர்ட்லேயே போங்க. லைட்டாக லெஃப்ட், அப்படியே ரைட். சீக்கிரம் ஸ்பீடை கொடுங்க. அதை கொஞ்சம் லாங்காக கவனிங்க, ஷார்ட்டாக பார்க்காதீங்க இந்த மாதிரி இடத்துல. இப்போ போகலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். ஓகே. ஸ்லோ, கிளச். சூப்பர். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா 4-வே ரோடு. இந்த 4-வே ரோடில் இப்போ நம்ம டிவைடரை ஒட்டி போகிறதுக்கு காரணம்
ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம். ஸ்பீட்னா ஒரு 50க்குள்ள மெயின்டைன் பண்ணால் போதும். சரி, நான் ஸ்லோவாக போகிறேன் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட்டு அந்த ட்ராக்ல நீங்கள் போக வேண்டியதாகும். ரைட்டில் போகிறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வேகத்தை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ரைட் ரோடு எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த டிவைடரை ஒட்டி இருக்கிற ரோடு ஃப்ரீயாக இருக்கும். லெஃப்ட் ரோடு தான் கொஞ்சம் உங்களுக்கு ஆள் நடமாட்டம் இருக்கும். வண்டிங்க போகிறது வர்றது, ஆளுங்க நடந்து போகிறது இதெல்லாம் இருக்கும். எப்போவுமே மெதுவாக போகிற வண்டி லெஃப்டில் தான் போகும். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசைடாக செய்வாங்க. இந்த லோடு ஏற்றின்னு போகிற வண்டி ரைட்டில் தான் போகும். அது வந்து வண்டி வேகம் போவாது, லைட் சேஞ்ச் ஆகுது பாருங்க. அதை நீங்கள் ஷார்ட்டாக பார்க்கக்கூடாது. 50க்கு மேலே போயிட்டுருக்கு, 50க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்கோட அக்யூரேட் கரெக்டாக வரும். அது ஸ்பீடு சேஞ்ச் ஆகிறதுனால தான் கொஞ்சம் மாறிடுது. இப்போ ஸ்பீட் அழுத்துங்க, 40 to 50க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்க. லெஃப்ட் போகாமல் பார்த்துக்குங்க. ஒரே லைன் ஸ்ட்ரைட்டாக பாருங்க. ரோட்ல யாரும் இல்லை, ஆனா ஏன் வண்டி லெஃப்ட் ரைட் போகுது? என்ன ரீசன்? கவன சிதறல் கூட இருக்கலாம். அவங்கள அனாவசியமா கவனிக்காதீங்க. இந்த ஓரமா போறவங்கள அனாவசியமா கவனிக்காதீங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்னல் போர்டெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். 40 கிலோமீட்டர் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. நீங்க லைட்டா ஸ்பீடை குறைச்சி அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்த அந்த சிக்னல் போர்டையும் கொஞ்சம் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. இங்கே வந்து 4 ரோடு சேர்ற இடம் இருக்கு. அதுதான் அந்த பிளஸ்க்கான சிம்பிள் ரைட் சைடில் இருக்கிறது. இங்கே யூ டர்ன் பண்ணலான்னு போட்டிருக்கு. இந்த 4 ரோடு சேர்ற இடத்துல ஒரு வண்டிங்க கிராஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்கு தான் அந்த ஸ்பீட் லிமிட் இருந்துச்சுனாலே நம்மளால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த ஸ்பீட் லிமிட். முடிஞ்ச அளவுக்கு இந்த சைன் போர்டை பார்த்து நீங்க ஸ்பீடை மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணி முதல்ல இருந்து எடுக்கலாம். நீங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் அவங்க 2 பேர் நிற்கிறாங்களா, அவங்கள கிராஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்லோ லெஃப்ட் இண்டிகேட்டர் 1 by 1. இந்த லெஃப்ட் கூட ஷார்ப் தான், இன்னும் நீங்கள் மெதுவாக வரணும். இப்போ நீங்கள் அவங்களையே பார்க்காதீங்க, அதுக்கு முன்னாடி தெரிகிற அந்த காரை கவனிங்க. இந்த ஷேக்கை கொஞ்சம் குறைச்சி. இப்போ பிரேக் அப்ளை. லெஃப்ட் கொஞ்சம் கவனிச்சு லாங் டிஸ்டன்ஸ்ல பாருங்க. இப்போ உங்களுக்கு லெஃப்ட்ல யாரும் இல்லை, அந்த பைக்கை நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த லைனை நீங்க ஒட்டி நிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, நியூட்ரல் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கிளட்ச் எடுங்க, அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நீங்க உடனே ரைட் எடுக்காம கொஞ்சம் தூரத்துக்கு இந்த ட்ராக்லயே ஓட்டுங்க. அதிகமா நீங்க ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரிலாக்ஸாவே செய்யலாம். ஆரம்பிங்க. எப்படி இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு? உங்களுக்கு அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் வித்தியாசம் தெரியுதா? எது ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியுது? இது ரைட். இது வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் கிடையாது, ஜஸ்ட் ஹைட்ராலிக் ஸ்டேரிங், அதாவது ஆயிலில் ஃபங்க்ஷன் ஆகிறது. இது உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஸ்டேரிங். அதனால நீங்களா கமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் வளையும், தானா இழுத்துட்டு போகாது. தானா இழுக்குதுன்னா ரோடு ரொம்ப சாய்வா இருந்தா இழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ ஆக்சிலேட்டர் ரெடி, ஸ்லோ. அந்த டைம் கொஞ்சம் லெஃப்ட் ஸ்டேரிங் திரும்புற மாதிரி தெரியுது, அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்போ ஸ்பீட். இப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆர்ச் ஆண்ட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கியர் எல்லாம் ஓகே, ஆனா எனக்கு அந்த கிளட்ச்ல தான் டைமிங் மிஸ் பண்ற மாதிரி தெரியுது, அதை மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா பாருங்க. ஓகே, போலாம்.
ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? மெதுவா 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 மெதுவா. இந்த வளைவு கூட கொஞ்சம் அதிகம் தான், ஹெவி தான். இன்னும் ஸ்லோவாகவே போகலாம். ஓகே, மறுபடியும் லெஃப்ட் போகாமல் பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஓகே. லெஃப்ட்டு அந்த பில்டிங் அண்டா ஸ்டாப். என்னாச்சுன்னு தெரியல, உட்காரல ஒரு மாதிரியா இருக்கு. லெஃப்ட் இண்டிகேட்டர், கியர் இப்போ வேண்டாம், நமக்கு கியர் முக்கியம் இல்லை. கிளச்சையும் விட்டுருங்க. ஏன்னா வேகமாக வரும்போது முதல்ல பிரேக், லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணுங்க. இப்போ ஸ்டடி, ஃபேஸ் நேராக வச்சுங்க. இப்போ கிளச் அழுத்துங்க. அந்த பிரேக் வந்து இப்போ நீங்கள் சடனாக கூட அழுத்த தேவையில்ல, கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வண்டி நேராக இருக்கா ஓரமாக இருக்கா இதை கவனித்த பிறகு தான் பிரேக்கை நீங்கள் அதிகப்படுத்தணும். அதை நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது துல்லியமான அளவு தெரியும். இப்போ பிரேக்கை அப்படியே பிடிச்சி முதல்ல நியூட்ரல், தேர்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக். ஓகே, அதுக்கப்புறம் கிளச் எடுங்க. அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க. இப்போ சீட்டை கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கலாம். ஓகே, இப்போ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா இதில்? டிரைவிங் இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஷன் பண்ணுறதுல பயமோ பதட்டமோ எதுவும் இல்லை இல்லையா? நீங்கள் தைரியமாக அப்படியே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? ரைட், இதுதான் வேணும். அதாவது நமக்கு இந்த 5 கண்ட்ரோல் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டேரிங், ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, கியர், இந்த 5 கண்ட்ரோல்லையும் எந்த விதத்துலையும் டவுட்டே இல்லைன்னா தான் உங்களால் ஃபுல் ஃபோக்கஸ் வெளியில் கொடுக்க முடியும். இதில் ஏதாவது சின்ன டவுட்டோ இல்லை குழப்பமோ நீங்கள் ஆப்ரேட்டிங் பண்ணுறதுல சந்தேகமோ இருந்துச்சுன்னா உங்களால் வெளியில் கவனம் கொடுக்க முடியாது. ஏன்னா டிராஃபிக்கில் ஓட்ட முடியாது. ஏன்னா இதை கிளியர் பண்ணிக்கிட்டா தான் நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு ரெடின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இன்னும் கூட நீங்கள் உடனே டிராஃபிக்கில் ஓட்டக்கூடாது. அவுட்டரில் கொஞ்சம் அந்த இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் ஓட்ட போகிற வண்டி நீங்களும் மிங்கல் ஆகணும். அந்த வண்டி நீங்கள் என்ன சொல்ல வருது, நீங்கள் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் 2 பேரும் மிங்கல் ஆனாதான் அது டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு சரியான டைமாக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அவுட்டரில் ஓட்டுறதுக்கு டைம் எடுத்துங்க. ஓகே, இப்போ இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய். இது போன்ற கார் டிரைவிங் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.